கர்த்தர் இந்த நாளை தந்தபடியினால் தேவாதி தேவனுக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். கடந்த 2 வாரங்களாக ஒரு வார்த்தையை நாம் கேட்டுக்கொண்டு வருகிறோம். தேவ பக்தி இல்லாமல் போகிறதற்கு இன்றைக்கு நமக்கு காரணங்கள் அநேகம் உண்டு. அநேக காரணங்களில் ஒரு 3 காரியங்களை கடந்த 2 வாரங்களாக பார்த்தோம். ஏன் இன்னைக்கு கிறிஸ்துவருடைய வாழ்க்கையில் தேவ பக்தி இல்லாமல் காணப்பட்டு கொண்டிருக்கிறது, தேவ பிள்ளைகள் மத்தியில் இந்த தேவ பக்திகள் ஏன் குறைந்து கொண்டிருக்கிறது என்று சொல்லி ஒரு சில வார்த்தைகளையும் ஒரு சில வசனங்களையும் ஒரு சில எடுத்துக்காட்டுகளையும் ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். முதலாவது வாரத்தில் அதிகமான பேச்சுக்களினாலே நாம் தேவ பக்திகளை இழந்து கொண்டிருக்கிறோம் என்று சொல்லி ஆண்டவர் நம்மோடு இடைப்பட்டார். இன்னைக்கு சங்கீத பகுதிகளில் கூட அந்த வசனங்களை நாம் தியானிக்கவும் கர்த்தர் நமக்கு இடைப்பட்டாராக. ஹல்லேலூயா. கடந்த வாரத்தில் கூட தேவ பக்தி இல்லாமல் போகிறதற்கான காரணங்கள் 2 பார்த்தோம். முதலாவது, பண ஆசை நமக்குள்ள இருக்கிறபடினாலே நமக்கு தேவ பக்தி இல்லாமல் போகிறது. அடுத்து, உலக ஆசை, உலகத்தின் காரியங்கள் நமக்குள்ள இருக்கிறபடினாலே இந்த தேவ பயம் நமக்குள்ள இல்லை என்பதை நாம் கவனித்தோம். இன்றைக்கும் உலகத்தை குறித்து 2 காரியங்கள், இன்னைக்கு 4 காரியங்கள் இருக்கிறது. நான் சுருக்கமாக முடிக்க நான் கர்த்தர் என்னை ஏவுவாராக. ஹல்லேலூயா. எடுத்தவர்கள் வாசிக்கலாம். சங்கீதங்களின் புஸ்தகம் 10ஆம் சங்கீதம் அதனுடைய 4ஆம் வசனத்தை நான் வாசிக்கிறேன். 10ஆம் சங்கீதம் 4. துன்மார்க்கன் தன் கர்வத்தினால் தேவனை தேடான், அவன் நினைவுகள் எல்லாம் தேவன் இல்லை என்பதே. ஹல்லேலூயா. இங்கே நாம் பார்க்கிறோம், கிறிஸ்துவர்களுக்கு இன்னைக்கு அநேகர் தேவ பக்தி இல்லாமல் போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? கர்வம். கர்வம்னா வேற ஒன்றும் இல்லை, அவங்களுக்குள்ள காணப்படுகிறதான பெருமையின் காரியங்கள். ஹல்லேலூயா. இந்த பெருமையின் காரியம் ஒருத்தனை என்ன பண்ணுது அப்படின்னு சொன்னா, அவனை தேவனை தேடவே விடாதான். இந்த தேவ பயத்தை அவனுக்குள்ள கொண்டு வராது. அவனுக்குள்ள இருக்கிறதான பெருமை தேவனை நம்மை தேட விடாது, தேவனிடத்துல கொண்டு போய் சேர்க்காது. இன்னைக்கு கூட நம்ம அந்த வசனத்தை வாசித்தோம். அதுதான் 11ஆம் வசனத்துல சொன்னா, அவன் சொல்லுகிறதான காரியம் பாருங்களேன், எனக்கு ரொம்ப பிடித்ததான வசனம். அங்கே நாம் தியானிக்கும் பொழுது வேறு விதமாக தியானித்தோம். ஆனால் இங்கே செய்திக்குள்ள வரும் பொழுது ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்னவென்று சொன்னால், அவன் தாவீது என்ன ஆசைப்படுகிறான்னா பாருங்க, பெருமைக்காரனின் கால் என் மேல் வரும். பெருமைக்காரன் அவனுடைய கால் என் பக்கத்துல கூட வர வேண்டாம் அப்படின்னு சொல்லி அவன் விருப்பப்படுகிறான். ஹல்லேலூயா. அப்படின்னு சொன்னா, ஒரு பெருமையான மனுஷனோட அவன் சேர்ந்துட்டானா அவனுக்குள்ள என்ன வந்துடும்? பெருமை வந்துடும். இன்னைக்கு நிறைய பேருக்கு பெருமை வர்றதுக்கு காரணம், ஒருத்தன் பெருமையா பேசுறான், பெருமையான காரியங்களை பேசுறத பார்த்துட்டு அவன் பெருமையா பேசிட்டானே, அவங்கிட்ட அந்த பொருள் இருக்குதேன்னு சொல்லிட்டானே, அதே போல நான் என்ன பண்ணணும், வாங்கணும்னு சொல்லி இன்னைக்கு பெருமைக்காக ஒரு சில காரியங்களை நாம செய்து கொண்டிருக்கிறோம். ஒரு ஊழியக்காரருடைய வசனத்தை கூட நான் நேற்று தினத்தில் ஒரு அம்மா ஸ்டேட்டஸ் வச்சுருந்தாங்க, நான் பார்த்துருந்தேன். அதில் இதே தான் பேசிட்டு இருந்தார். அவர் என்ன பேசியிருந்தாருன்னு சொல்லி, சொந்தக்காரன் வரானேன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மத்தியில் உங்களை பெருமைப்படுத்தணும்னு சொல்லிட்டு அவன் வரானேன்னு சொல்லி நீ என்ன பண்ணாத, உன் கடனை உடனே வாங்கி நீ என்ன பண்ணாத, அவனை நீ என்ன பண்ணாத, கவனிக்காத. அவன் வந்து சாப்பிட்டு நல்லா மூக்க முட்டை சாப்பிட்டு போயிடுவான். அதுக்கப்புறம் நீ தான் என்ன பண்ணணும், கடனாளியா இருக்கணும். உன்கிட்ட என்ன இருக்கோ அதை கொடு, இல்லையா? சாரிபாத் விதவை வீட்டில் போன உடனே, எலியா போன உடனே அந்த சாரிபாத் என்ன பண்ணுச்சு, எப்பா நானும் என் பிள்ளைய அதை சாப்பிட்டு சாப்பிடலான்னு வச்சுட்டு இருக்கிறேன், அதை தான் நான் உனக்கு கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. ஐயோ, எலியா பெரிய தீர்க்கதரிசி வந்துட்டாரு, போய் சூப்பர் மார்க்கெட்லேருந்து பிரெட்டு ஜாமும் வாங்கிட்டு வந்து கொடுப்போம்னு சொல்லி அந்த அம்மா கொடுக்கல. அவங்ககிட்ட என்ன இருந்ததோ அதை தான் கொடுத்தாங்க. நாம இன்னைக்கு நிறைய பேரை புரியப்படுத்துகிறதற்கு, அநேகரை நாம் திருப்திப்படுத்துகிறதற்கு என்ன பண்ணி கொண்டிருக்கிறோம்? பெருமையின் காரியத்தில் நாம மூழ்கி கொண்டு கடனை உடனே வாங்கி எல்லா காரியத்தை செய்து முடிக்கிறோம். அப்புறம் என்ன ஆகுது? ஆண்டவரே ஏனப்பா இந்த கடன் ஆண்டவரா உங்களை வாங்க சொன்னாரு? யோசிச்சு பாருங்க. ஆண்டவரே இன்னைக்கு இத்தனை கடன் இருக்குது, இவ்வளோ கட்டணமே அப்படின்னு சொல்லி ஆண்டவர் ஒருபொழுதும் என்ன பண்ண மாட்டார், நம்மளை கடனை வாங்கவே சொல்ல மாட்டார். ஹல்லேலூயா.
அல்லேலூயா. உங்க பெருமையின் காரியத்திற்காக உன் சொந்தக்காரன் பெரிய வீடு கட்டிட்டான்னு சொல்லி நானும் அதே போல பெரிய வீடு கட்டணும், அவன் பெரிய வண்டியை வாங்கிட்டான், வாகனத்தை வாங்கிட்டான்னு சொல்லி நானும் வாங்கணும்னு சொல்லி பெருமையின் காரியத்திற்காக நாம் அது போல செய்தோம்னு சொன்னா நிச்சயமாகவே நாம் விழுந்து போகிறவர்களாய் காணப்படுவோம். அல்லேலூயா, அல்லேலூயா. நீதிமொழியின் புஸ்தகத்தில் அருமையாக சொல்லப்படுகிறதான காரியங்கள் வாசிக்கலாமா? 21ஆம் அதிகாரம், நீதிமொழியின் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் அதனுடைய 4ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். மேட்டின்மையான பார்வையும் அகந்தையான மனசும் உள்ள துன்மார்க்கர் போடும் வெளிச்சம் பாவமே. நீ எதை செஞ்சாலும் துன்மார்க்கமாய், பாவமாய், கர்வமாய், அகந்தையாக எந்த காரியத்தை நீ செஞ்சாலும், வெளிச்சமான காரியமாய் செஞ்சாலும் அது என்னன்னு சொல்லுது வசனம்? பாவம். நீ பெருமையான காரியத்தினால, பெருமையின் காரியங்களை நீ மேட்டின்மையான காரியத்தினால அடுத்தவனுக்கு முன்பாக நான் உயர்ந்திருக்கணும்னு நீ செய்யற பேர் அதெல்லாம் உனக்கு என்ன சொல்லுது வசனம்? பாவம். இந்த பாவமான காரியத்தை தான் நாம நாளடைவில் செய்து கொண்டே இருக்கிறோம். அதுதான் வசனமும் நமக்கு போதிக்கிறது. ஒரு விஷயத்தை நான் உங்களுக்கு சொல்லி ஞாபகப்படுத்த விரும்புகிறேன். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனத்தை வாசிங்களேன். உபாகமம் புஸ்தகம் அதனுடைய 8ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிப்போம். உபாகமம் புஸ்தகம் 8ஆம் அதிகாரம் அதனுடைய 14ஆம் வசனம். உன் இருதயம் மேட்டின்மையாகாமலும் உன்னை அடிமைத்தனத்தினாகிய வீடாகிய எகிப்திலிருந்து உன்னை புறப்படி பண்ணின வரும் நான் தான். ஹல்லேலூயா. இந்த அதிகாரங்கள் எல்லாம் நீங்க வாசிச்சு பார்த்தீங்கன்னா ஆதியாகமும், யாத்திராகமும், மன்னிக்கணும், யாத்திராகமும், லேவியராகமும், எண்ணாகமும், உபாகமும் வசனங்களை இந்த 4 அதிகாரத்தை நீங்கள் வாசித்து பார்த்தீங்கன்னா அநேக இடத்துல ஆண்டவர் சொல்லுகிறதான காரியம் என்ன தெரியுமா? உன்னை நான் புறப்பட பண்ணினேன், உன்னை புறப்பட பண்ணினேன், உன்னை எகிப்திலிருந்து கொண்டு வந்தேன், உன்னை அடிமைத்தனத்திலிருந்து கொண்டு வந்தேன், உன்னை என்ன பண்ண கீழே இருந்து மேலே கொண்டு வந்தேன்னு சொல்லி ஒவ்வொரு வாட்டியும் ஆண்டவர் ஜனங்களுக்கு சொல்லுவார். நான் யோசிச்சேன், ஆண்டவரே ஏன் ஆண்டவரே இத்தனை முறை இந்த ஜனங்களுக்கு இவ்வளவு பேசுறீங்கன்னு சொல்லும் போது ஆண்டவர் இந்த வசனத்தை என் மூலமாக பேசினா அந்த ஜனங்களுக்குள்ள பெருமை வரக்கூடாது என்பதை ஆண்டவர் மறுபடியும் மறுபடியுமாக அவர்களுக்கு ஞாபகப்படுத்தினார். ஹல்லேலூயா. என்ன ஞாபகப்படுத்தினார் தெரியுமா? நீ எகிப்தில் எப்படி இருந்த தெரியுமா? இன்னைக்கு உனக்கு மண்ணா காடை எல்லாம் வரலாம், ஆனால் ஒரு நாள் நீ என்ன நிலைமையில இருந்த என்பதை யோசித்து பாருன்னு சொல்லி தான் ஆண்டவர் மறுபடியும் 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 அந்த ஜனங்களுக்கு அதை சொல்லினார். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ பிள்ளைகளே, நமக்கு நம் ஆண்டவருக்கும் பெருமை என்ற காரியம் ரொம்ப பிடிக்கவே பிடிக்காது. கர்த்தரா இருக்கட்டும், இயேசு கிறிஸ்துவா இருக்கட்டும், யாருக்குமே சரி, 2 பேருக்குமே, இந்த 2 சூழ்நிலையில் இருந்தவர்களுக்கும் பெருமையின் காரியம் அவங்களுக்கு பிடிக்கவே பிடிக்காது. இந்த பெருமையின் காரியத்தில் நாம ஒருவேளை நம்ம வாழ்ந்து கொண்டிருப்போம் என்று சொன்னால் இன்னைக்கு ஆண்டவர் சமூகத்தில் உங்களை ஒப்பு கொடுத்துருங்க. ஆண்டவரே, இந்த பெருமையின் காரியம் எனக்குள்ள என்ன பண்ணக்கூடாது, இருக்கவே கூடாது. இன்னைக்கு நிறைய பேர் நம்ம வேதனையை சகித்து கொண்டிருக்கிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? அந்த பெருமை தான். ஏன் நமக்கு அந்த காரியங்கள் நேரிடுகிறது என்று சொன்னால் பெருமைக்காக எல்லா காரியங்களையும் நம்ம செய்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்றாங்க பாருங்க, அருமையா. ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை இப்படி சொல்லுகிறார். ரோமர் 1ஆம் அதிகாரம் அதனுடைய 28ஆம் வசனத்தை இப்படி சொல்லுகிறார், தேவனை அறியும் அறிவை பற்றி கொண்டிருக்க அவர்களுக்கு மனதில்லாமல் இருந்தபடியால் தகாதவைகளை செய்து தேவன் அவர்களை கேடான சிந்தைகளுக்கு அவரை என்ன பண்ணாரா? ஒப்பு கொடுத்தார் என்று சொல்லுகிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு நாம ஆண்டவரை தேடாம உலக பெருமைக்காக, உலக காரியங்களுக்காக, உலகத்தில் நாம் பெருமை பாராட்டணுன்றதுக்காக ஆண்டவருக்காக ஆண்டவர் விரோதமான காரியங்களை நீங்க செய்து கொண்டிருப்பீர்கள் என்று சொன்னால் ஆண்டவர் சொல்ல பாருங்க, அவர்களை கேடான சிந்தைகளுக்கு ஆண்டவரே ஒப்பு கொடுத்துட்டாராம். ஹல்லேலூயா. நீ நன்மையை தேடினா உனக்கு நல்லது, நீ தீமையை தேடினா உனக்கு அதில் தான் திருப்தின்னு ஆண்டவர் கொடுத்துருவார். நீ இரு, அதிலே இருப்பா, நீ அதிலே பரிபூர்ணப்பட்டுன்னு சொல்லி ஆண்டவர் கொடுப்பார். நீ எதை தேடுகிறாய் என்பதில் கவனம் வேண்டும் தேவ பிள்ளைகளே.
பெருமையின் காரியங்களில் நீங்கள் விழுந்து போயிடாதீங்க. பெருமையின் காரியங்களை நீங்க அழிந்து போயிடாதீங்க. பெருமையின் காரியம் உங்களை என்ன பண்ணும்னா தேவனை விட்டு பிரித்துரும். அதை தான் அங்கே லூசிபர் செய்தான். பெருமையின் காரியம் அவனுக்குள்ள வந்ததுபடினால அவனை ஆண்டவர் என்ன பண்ணார், மேல இருந்து கீழே தள்ளிட்டார். பெருமை நமக்குள்ள எப்பவுமே நம்மை கீழே விட பண்ணோம். ஹல்லேலூயா. சாலமோன் அழுமையாக ஒரு வசனத்தை சொல்லுகிறான். எனக்கு ரொம்ப என்னுடைய ஊழியத்தின் பாதையிலும் சரி, என்னுடைய தனிப்பட்ட வாழ்க்கையிலும் சரி, மிகவும் நான் ஆண்டவர்கிட்ட கேட்கிறதான காரியம் அதுதான். நீதிமொழிகள் புஸ்தகம் 30ஆம் அதிகாரத்துடைய 9ஆம் வசனம் இப்படி சொல்லுகிறது, நான் பரிபூரணம் அடைகிறதினால் மறுதலித்து கர்த்தர் யார் என்று சொல்லாதபடிக்கும் தரித்திராக்கப்படுகிறதுனால திருடி என் தேவனுடைய நாமத்தை வீணிலே வழங்காதபடிக்கும் என் படியை எனக்கு அளந்து என்னை போஷித்தருளும். ஹல்லேலூயா. அவன் என்ன சொல்றான் தெரியுமா? ஒண்ணுமே சொல்ல, எனக்கு அளவு கடந்து பணத்தை கொடுத்துட்டு நான் கர்த்தர் யாருன்னு சொல்லி நான் கேட்டக்கூடாது ஆண்டவரே. அதே போல என் தரித்திரத்தினால என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்லி நான் போய் திருடி என் ஆண்டவருடைய நாமத்தை நான் என்ன பண்ணக்கூடாது, வேஸ்ட் ஆக்கிடக்கூடாது. அப்பனா என்ன கேட்குறான், எனக்கு தேவையானதை என் படியை எனக்கு அளந்து கொடுங்கன்னு சொல்றான். ஹல்லேலூயா. எனக்கு என்ன வேணும்ன்றதை எனக்கு நீங்க அளந்து கொடுங்க. எனக்கு தேவையை மட்டும் கொடுங்க. எனக்கு தேவையில்லாதது எனக்கு வேண்டவே வேண்டாம். ஹல்லேலூயா. எத்தனை பேருடைய ஜெபம் இப்படி இருக்கும் சொல்லுங்க பார்ப்போம். அதனால தான் சாலமோனை ஞானவான் என்று சொல்லுகிறோம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அப்படி இருந்ததுனால தான் அவனுடைய ஜெபம் இப்படி இருக்குது. நாம ஜெபம்னா எப்படி ஜெபிப்போம்? ஆண்டவரே, ஆண்டவரே என்னை அசிங்கப்படுத்திட்டான்ப்பா, என்னை அவமானப்படுத்திட்டான் ஆண்டவரே, என் சொந்தக்காரன் என்னை கேவலப்படுத்திட்டான் ஆண்டவர், அவனுக்கு முன்னாடி நான் என்ன பண்ணணும், ஆஸ்தியும் அந்தஸ்து நான் அதிகமாக வேணும். வானத்திலிருந்து என்ன பண்ணுங்க, பவுல் ஜெபித்தது போல் ஆண்டவரே எனக்கு கொடுங்க. அப்புறம் வாங்கிட்டு நிம்மதி இல்லாமல் சந்தோஷம் இல்லாமல் கர்த்தரை நாமத்தை நாம் என்ன பண்ணுகிறோம், கேவலப்படுத்தி கொண்டிருப்போம். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற தேவ ஜனங்களே, நம்முடைய வாழ்க்கையில் இந்த பெருமையின் காரியங்களுக்கு கர்த்தர் எதிர்த்து நிற்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. பெருமையின் காரியங்கள் உங்களுக்குள்ள வராதபடிக்கு உங்களை நீங்கள் பாதுகாத்து எச்சரிப்பாய் நீங்கள் நடந்து கொள்ளும்படி ஆண்டவர் இந்த நாளில் உங்களுக்கு ஆலோசனையை கொடுக்கிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. 5வது காரியம், லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம். லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் 10ஆம் அதிகாரம் 40, 41, 42. மார்த்தாலோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து, ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்யும்படி என் சகோதரி என்னை விட்டு வந்திருக்கிறதை குறித்து உமக்கு கவலை இல்லையா? எனக்கு உதவி செய்யும்படி அவளுக்கு சொல்லும் என்றால். பிரதியுத்தரமாக, மார்த்தாளோ, நீ அநேக காரியங்களை குறித்து கவலைப்பட்டு கலங்குகிறாய், தேவையானது ஒன்றே. மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டா. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. இன்னைக்கு தேவ பக்தி இல்லாம போகிறதுக்கு காரணம், 5வது காரணம் என்னன்னா, உலக வேலைகளை நிமித்தமாக கர்த்தருக்கு என்ன தேவை என்பதை நாம் இன்னைக்கு மறந்து, இது ஆண்டவருக்கு பிடிக்கும், இது ஆண்டவர் இதை அங்கீகரிப்பா, இதை செய்வா, இது ஆண்டவருக்கு ஓகே அப்படின்னு சொல்லி நம்மை நாமே நினைத்து நம்மளே ஆறுதல் படிச்சு கொண்டு வருகிறோம். ஹல்லேலூயா. இதெல்லாம் செய்கிறோம், ஆண்டவர் இதெல்லாம் ஒத்துப்பார் இல்லையா? ஞாயிற்றுக்கிழமை வேலைக்கு போகிறோம், ஆண்டவரே என் குடும்ப சூழ்நிலை எங்களுக்கு தெரியும், இன்னைக்கு வேலைக்கு போகலன்னா என்னை வேலையை விட்டு எடுத்துருவாங்க ஆண்டவரே. ஒரு சிலர் ஜபிக்கிறதான ஜபம் இதுதான், ஆண்டவரே இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை வேலைப்பா, இல்லைன்னா எனக்கு வேலை இல்லை ஆண்டவரே அப்படின்னு சொல்லி நாம் நினச்சிக்கிறோம். ஆண்டவர் என்ன பண்ணுவார், ஏற்றுப்பாரு அப்படின்னு சொல்லி. ஆண்டவர் ஏற்றுப்பாருங்களா? ஏற்றுப்பாருன்னு நினைக்கிறீங்களா? நிச்சயமாக ஆண்டவர் ஏற்றுக்கவே மாட்டார். ஹல்லேலூயா.
ஹல்லேலூயா. ஆண்டவருக்கு கொடுக்க வேண்டிய கனத்தை ஆண்டவருக்கு கொடுக்கணும். ஆண்டவர் கட்டளையில போட்ட முதல் கட்டளை என்ன தெரியுமா? என்னையன்றி வேறு தேவர்களை உங்களுக்காக உண்டாக்க வேண்டாம். அப்படின்னா என்ன அர்த்தம் தெரியுமா? உங்களுக்கு முதல் ப்ரையாரிட்டி நான் மட்டும்தான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதனாலதான் ஆண்டவர் அதை முதல்ல சொன்னார். என்னை தவிர நீ எதெல்லாம் தேடுறியோ அதெல்லாம் உனக்கு விக்கிரகம். என்னை விட்டுட்டு நீ வேற எதெல்லாம் தேடுறியோ அதெல்லாம் உனக்கு விக்கிரகம். என் சமூகம் தான் உனக்கு முதல்லன்றத முதல் கட்டளையே ஆண்டவர் சொன்னார். ஹல்லேலூயா. இன்னைக்கு உலக வேலைகளின் நிமித்தம் நம்ம சொல்லி கொண்டு இருக்கிறோம் இல்லையா? நம்ம என்ன சொல்லி கொண்டு இருக்கிறோம்? ஆண்டவர் இதை மன்னிச்சிருவார், என் குடும்ப சூழ்நிலை நிமித்தமே என்ன மன்னிச்சிருவார். உனக்கு குடும்ப சூழ்நிலையை ஆண்டவர் பார்க்காமையா இருக்கிறாரு? உங்க தேவைகளை ஆண்டவர் சந்திக்காமையா இருக்கிறார்? இன்னைக்கு நினைச்சு கொண்டு இருக்கிற காரியம் என்ன தெரியுமா? நான் வேலைக்கு போறதுனாலதான் என் குடும்பம் நடக்குது. அப்பனா நீ ஆண்டவர் மேல வச்சிருக்கிற நம்பிக்கை என்ன? விசுவாசம் என்ன? அவரை தேடுகிறதுக்கான காரணம் என்ன? ஆண்டவரை நம்பி தேடி பாருங்க. அதுக்கு உங்களை நான் வேலைக்கெல்லாம் போகாம வீட்டிலேயே இருங்கன்னு சொல்லல. ஆண்டவருக்கான நேரத்தை ஆண்டவருக்கு கொடுங்க. அது மிகவும் முக்கியம். உலக வேலைகளுக்காக, உலகத்தின் காரியங்களுக்காக ஆண்டவரை தேடாம விட்டுறாதீங்கன்னு சொல்லி ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது. ஞாயிற்றுக்கிழமையில தான் நமக்கு என்ன வரும்? முக்கியமான வேலை வரும், முக்கியமான சொந்தக்காரன் வருவான், முக்கியமானவன் அன்னைக்கு தான் நமக்கு கால் பண்ணி முக்கியமான வேலைகளை கொடுப்பான். ஞாயிற்றுக்கிழமையில எந்த வேலையும் எடுத்துக்காதீங்க. மிக முக்கியமான காரியம். ஞாயிற்றுக்கிழமையில சொந்தக்காரன் கல்யாணம் வச்சா கூட போவாதீங்க. எனக்கு ஆலயம் தான் முக்கியம், நான் சர்ச்சுக்கு போயிட்டு தான் என்ன பண்ணுவேன், கல்யாணத்துக்கு வருவேன்னு சொல்லுங்க. இன்னைக்கு நினைச்சு கொள்ளுகிற காரியம் என்ன? ஞாயிற்றுக்கிழமை வச்சா வந்துருவாங்கப்பா, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாரும் வீட்டில் இருக்கிறாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் எல்லாம் வருவாங்க. அப்போ ஞாயிற்றுக்கிழமை எதுக்காக நீங்க ஒழுங்குபடுத்தி வச்சிருக்கிறீங்களோ அந்த காரியங்களை நீங்கள் இழந்து போகிறீங்க. உலகத்தின் காரியங்களுக்காக, உலக வேலைகளுக்காக தேவனுடைய காரியத்தையும், தேவன் உங்களுக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிற காரியத்தையும் இன்னைக்கு அநேக பேர் இழந்து போகிறதை அவங்க கவனிக்கிறது இல்லை. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நமக்கு உண்டு பண்ணி வச்சிருக்கிற காரியம், நமக்கு ஆண்டவர் வச்சிருக்கிற காரியம், ஆண்டவர் நமக்காக அநேக காரியங்களை நமக்காக உண்டு பண்ணி வச்சிருக்கிறார். தன்னுடைய ஜீவனையே நமக்காக கொடுத்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை ஜீவனையா கொடுக்க சொல்றாரு. ஞாயிற்றுக்கிழமை 2 மணி நேரம் என் சமூகத்தில் உட்காந்து உட்காருங்களாப்பா. ஆண்டவருடைய வார்த்தைகளை கேளுங்க, வசனத்தை கேளுங்க. 6 நாள் நீங்கள் உலகத்தில் தானே வாழ்றீங்க. ஒரு நாள் தேவனுக்காக வாழ முடியலையா? முடியல. இன்னைக்கு நிறைய பேரால முடியல. உலக வேலைகள் இல்லையா? இன்னைக்கு நிறைய பேர் சபைக்கு எத்தனை பேர் இன்னைக்கு போகாம இருக்கிறாங்கன்னு தெரியல. ஏன்னா அவங்களை உலக வேலைகள் அவங்களை அழுத்துகிறது. இன்னைக்கு உலக வேலைகள் இன்னைக்கு மனுஷனுக்கு எவ்வளவு முக்கியமா இருக்குதுன்னு சொல்லி நீங்க ஆராய்ஞ்சு பாருங்க. இன்னைக்கு காலையில எத்தனை பேர் எழுந்து நீங்க ஜெபித்தீங்க, வேதம் வாசித்தீங்க அப்படின்னு சொல்லி உங்களை ஆராய்ந்து பாருங்க. உங்க உலக வேலை உங்களை எவ்வளவு மேற்கொண்டு இருக்கிறதுன்னு சொல்லி இந்த 2 காரியத்துல நீங்க உணர முடியும் இல்லையா? நம்ம ஆண்டவருக்காக தேடுகிற காரியம், ஆண்டவர் சமூகத்தை உட்கார்ந்து ஜெபிக்க முடியல, வேதம் வாசிக்க முடியல. ஏன்னா உலக வேலை. இந்த உலக வேலை நம்மை பரலோகத்துக்கு கொண்டு போவாது. தெய்வ பிள்ளைகளே, நல்லா கேட்டுக்கோங்க. இந்த உலக வேலை உங்களை ஒருபொழுதும் எங்க கொண்டு போவாது? பரலோகத்துக்கு கொண்டே போகாது. ஒருவேளை இந்த ஏரியாவில் நம்ம என்ன பண்ணலாம், ஜாலியாக சந்தோஷமா இருக்கிறதுக்கு வேணா இந்த வேலை யூஸ் ஆகலாம். ஆனால் இந்த வேலை நம்மை எங்க கொண்டு போவாது? பரலோகத்துக்கு கொண்டு போவாது. ஹல்லேலூயா. தேவனுடைய ஊழியக்காரன் ஒருத்தன் அப்படிதான் இருந்தான். ஆண்டவர் சொன்னார், என் மகனே என் வேலையா நீ போப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறாரு. ஆனா அவன் அந்த வேலையை விட்டுட்டு அவனுடைய சொந்த வேலைக்காக கடந்து சொன்னான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. யாருன்னு தெரியுமா? யாருன்னு தெரியுமா? யோனா. யோனா என்ன பண்ண? ஆண்டவர் அனுப்புறாரு. அந்த ஜனத்தை உன்னை கொண்டு தான் நான் ரட்சிக்கப்படும். இல்லை ஆண்டவர், என்னால் முடியாது. ஏன்னா அந்த ஜனத்தை கொண்டு போனா என்னை கொண்டு போட்டுருவாங்க. அவன் சொந்த வேலையாக வேற இடத்துக்கு கடந்து போனான். ஆண்டவர் சும்மா விடலைங்க. அவனை மீனின் வயிற்றில் 3 நாள் ஜெபிக்க வச்சார்.
ஆண்டவர் கூப்பிடும் போதே வந்துருங்க, இல்லைன்னா மீன் வயிற்றுல தான் நீங்கள் உட்காரணும். ஒழுங்காக கூப்பிடும் போதே ஆண்டவர் சமூகத்துக்கு ஓடி வந்துடணும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கங்களேன், உங்களை மீன் வயிற்றுல தான் வச்சு கொண்டு வரணும்னா மீன் வயிற்றுல வைப்பார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு ஒரு சிலர் காரியங்களை ஏன் அனுபவித்து கொண்டிருக்கிறாங்க, பிரச்சனைகளை அனுபவித்து கொண்டிருக்கிறாங்கன்னா இன்னைக்கு எல்லாம் மீன் வயிற்றுல உட்காந்துட்டு இருக்கிறாங்க. ஆண்டவர் கூப்பிடும் போது செவி சாய்களை ஆண்டவர் அவங்களெல்லாம் மீன் வயிற்றுல வச்சிருக்கிறார். ஜாக்கிரதை உள்ளவர்களாக நடந்து கொள்ளுங்க. உலக வேலை நிமித்தமாக, உலகத்தின் காரியங்களுக்காக தேவனை தேடாம விட்டுறாதீங்க, தேவனை அறியாம விட்டுறாதீங்க. நம்ம தேவனை அறிஞ்சிட்டோம் அப்படின்னு சொல்லி நீங்க உங்களுக்குள்ள நினைச்சு கொள்ள வேண்டிய காரியங்கள் இல்லவே இல்லை. அநேக காரியங்கள் உண்டு, அநேக வசனங்கள் உண்டு. ஆனா இன்னைக்கு நமக்கு சொல்றதுக்கு நேரம் இல்லை. உங்களுக்கு தேவ பக்தி குறையுதுன்னு சொன்னா நீங்க நல்லா ஆராய்ஞ்சு கொள்ளுங்க, உலகம் உங்களை மேற்கொண்டு இருக்கிறதான்னு சொல்லி. 6வது காரம் எடுத்தால் வாசிக்கலாம். யாக்கோபின் புஸ்தகம், இதுவும் அதுவும் ஒண்ணுதான், ரெண்டுமே ஒண்ணுதான். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அவருடைய 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் அவருடைய 27ஆம் வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். திக்கற்ற பிள்ளைகளும் விதவைகளும் படுகிற உபத்திரவத்திலே அவர்களை விசாரிக்கிறதும் உலகத்தால் கரைப்படாதபடிக்கு தன்னை காத்து கொள்ளுகிறது தாமே பிதாவாக தேவனுக்கு முன்பாக மாசில்லாத சுத்தமான பக்தியா இருக்கிறது. ஹல்லேலூயா. இன்னைக்கு பாருங்க, ஆண்டவர் சொல்லுகிற காரியம். இன்னைக்கு நீங்கள் ஆண்டவருக்கு உண்மையாய் பக்தியாய் நடந்து கொள்ளணும்னு சொன்னா நீ உலகத்தால் கரைபடாதபடிக்கு அப்படின்னு சொன்னா நீ உலகத்தால கரைபடுவ. இந்த உலகம் என்றது கரைபடைந்தது தான். ஆனா ஆண்டவர் சொல்ற, இந்த உலகத்தை நீ வாழ பொழுது உலகத்தால நீ என்ன பண்ணக்கூடாது, கரைபடாதபடிக்கு நீ என்ன பண்ணும், தன்னை காத்து கொள்ளுகிறவன் தாமே பிதாவாகிய தேவனுக்காக மாசில்லாத, ஆண்டவர் சொல்லிருக்கலாம் மாசில்லாதவனா இருக்கலாம்னு சொல்லி, ஆனா அடுத்த வார்த்தையை சொல்றாரு பாருங்க, மாசில்லாத சுத்தமான. ஆண்டவர் சொல்றாரு, நம்ம சொல்றோம் இல்லையா, தேனிலும் தேனிலும் சொல்றோம் அப்படின்னா பியூரிட்டிலும் பியூரிட்டி. ஆண்டவர் விரும்புகிறது என்னன்னா 100% நீ எனக்கு தான், உலகத்தின் காரியத்திற்கு நீங்கள் இல்லை என்பதை ஆண்டவர் சொல்லுகிறார். ஆனா இன்னைக்கு நம்ம வாழ்கிற வாழ்க்கை என்ன பண்ணுங்க, முழுமையாகவே உலகத்தை சார்ந்திருக்க வேண்டிய காரியம் இருக்குது. இந்த உலகத்துல நம்ம சார்ந்திருக்கிறதுனாலதான், உலகத்தின் மனுஷங்களை நம்பி இருக்கிறதுனாலதான் நாம் விசுவாசத்துல குறைந்து கொண்டிருக்கிறோம். தேவனுக்குள்ளாக நாம வளரக்கூடாதபடிக்கு அநேக தடைகள் அவங்களுக்குள்ள காணப்படுகிறது இல்லையா. இன்னைக்கு சொன்னேன் நான், இன்னைக்கு ஆண்டவரை தேடாம இன்னைக்கு ஆலயத்துக்கு போகாம அநேக பேர் இருக்கிறாங்க. ஆனால் இதே காரியத்தை, பழைய ஏற்பாட்டின் காரியத்தை யோசிச்சு பாருங்க. பரிசுத்த ஓய்வு நாள்ல நீங்க எந்த வேலையும் செய்யக்கூடாது. ஆண்டவர் இன்னைக்கு நமக்கு கிருபையின் நாள்ல நமக்கு ஒரு சுதந்திரத்தை கொடுத்திருக்கிறாருன்னு சொன்னா நாம எப்படி அதை பயன்படுத்தி கொள்கிறோம் பாருங்க. வீட்டில் அடுப்பு கூட பற்ற வைக்க கூடாது பரிசுத்த ஓய்வு நாள்ல, பழைய ஏற்பாட்டின் காலத்துல. அப்பேற்பட்ட காரியங்களாக இருக்கும் பொழுது இன்னைக்கு சொந்தக்காரன் வந்துட்டான், அவனை கவனிக்கணும், இவனை கவனிக்கணும், ஏதோ காரணத்துக்காக. இதெல்லாம் உலகம். உங்களை உலகம் மாசுபடுத்தாதபடிக்கு இந்த உலகத்துல நீங்க எப்படி இருக்கணும்னு சொன்னா எப்படி இருக்கணும், மாசில்லாத சுத்தமான காரியங்களாக நீங்கள் நடந்து கொள்ளணும். அல்லேலூயா, அல்லேலூயா. அததான் ஆண்டவர் சொல்லுகிறார். அதன்படிதான் ஆண்டவர் நம்மளை வாழணும்னு ஆண்டவர் விருப்பப்படுகிறார். அதன்படி நீங்கள் வாழ்ந்தீர்கள் என்று சொன்னா ஆண்டவர் உங்களை நேசிக்கிறவராக இருக்கிறார். 1 யோவான் 2ஆம் அதிகாரம் அதனுடைய 15ஆம் வசனம் சொல்லுகிறது, உலகத்தில் உள்ளவைகளும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பு இல்லை. ஹல்லேலூயா. உலகத்தை நீங்க நேசிச்சீங்கன்னு சொன்னா தேவனுடைய அன்பை நீங்கள் இழந்து போவீங்க. உலகத்துல அதிகமாக நீங்க ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னா
நீங்க உலகத்தின் அன்புக்காக நீங்க ஏங்குனீங்கன்னு சொன்னா தேவ அன்பை இழந்து கொண்டிருக்கிறீங்கன்னு சொல்லி நான் சொல்லல, தேவனுடைய வசனம் சொல்லுகிறது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அதுதான் அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் 12:2 சொல்லுது, இந்த உலகத்திற்கு நீங்க என்ன பண்ணாதீங்க, ஒத்த வேஷம் தெரியாமல். உலகத்துக்கு வேஷம் போடாதீங்க, ஆண்டவருக்கு முன்னாடி ஒரு வேஷம் போடாதீங்க, உலக மனுஷனுக்கு முன்னாடி ஒரு வேஷம் போடாதீங்க, சபை மக்களுக்கு முன்னாடி ஒரு வேஷம் போடாதீங்க, சபையை விட்டு வெளியே போன பிறகு ஒரு வேஷத்தை போடாதீங்க, சொந்தக்காரனுக்கு ஒரு வேஷத்தை போடாதீங்க, நண்பர்களுக்கு ஒரு வேஷத்தை போடாதீங்க, ஆண்டவருக்கு முகமொடிய போடாதீங்க. வேஷம் தெரியாமல் உங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. கர்த்தர் அதை தான் நம்மிடத்திலிருந்து விரும்புகிறவராய் இருக்கிறார். ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு அனுமதித்திருக்கிறாருன்னு சொன்னா அதை நாம இழந்து போயிடக்கூடாது, அதை விட்டு நம்ம ஓடிடக்கூடாது, அதை ஜாக்கிரதையா பாதுகாத்துக் கொள்ளணும். நன்மையான காரியங்களை ருசி பாருங்க. கர்த்தர் உங்களுக்காக கொடுக்கப்பட்டிருக்கிற காரியங்களை மாத்திரம் தேடுங்க. உலகம் நமக்கு எந்த சந்தோஷத்தையும், நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த உலகம் கொடுக்கிற சந்தோஷம் எல்லாமே ஒரு மாயையான காரியத்தையும், மாயையான தோற்றத்தையும், இந்த சொல்லுவாங்க இல்லையா, காணல் நீர்ன்னு சொல்லுவாங்க இல்லையா. இந்த உலகம் எப்படின்னா காணல் நீர் தான், இருக்கிற மாதிரி இருக்கும், ஆனா அது உண்மையா இருக்காது. இந்த உலகம் உனக்கு சந்தோஷத்தை கொடுக்கும், ஆனால் நிரந்தரமான சந்தோஷத்தை கொடுக்காது. இந்த உலகம் உனக்கு வசதி வாய்ப்பை கொடுக்கும், ஆனால் நிரந்தரமான சந்தோஷத்தை, வாய்ப்பையும் வசதியும் கொடுக்காது. ஒரு நாள் அது காணாம போயிடும். உலகம் உனக்கு நல்ல ஒரு பெருமையான காரியத்தை கொடுக்கும், ஆனால் அடுத்த நாள் உன்னை விட நல்ல ஒரு டேலண்டான பர்சன் வந்துட்டானா இந்த உலகம் உன்னை மறந்துட்டு அவன் பின்னாடி போயிடும். அப்போ இன்னைக்கு உலகம் 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 சொல்லி நீங்க உலகத்துக்கு பின்னாடி போயிருந்தீங்கன்னா நீங்க என்ன பண்ண முடியாது, பிதாவின் அன்பை நீங்கள் ருசி பார்க்கவே முடியாது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. தேவ பக்தி இல்லாம போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பெருமையின் காரியம், உலகத்தின் வேலைகள். மூன்றாவது உங்களுடைய உலகம். உலகமே உங்களுடைய வாழ்க்கை. இனி சொல்றான், என் பிள்ளை தான் என் உலகம், என் கணவன் தான் என் உலகம். ஆண்டவர் தான் நம்முடைய உலகமா இருக்கணும். ஹல்லேலூயா. நீ யாரை நம்புறியோ அவங்க உன்னை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. நீ யாரை அதிகமா விரும்புறியோ அவங்க உன்னை ஏமாத்திட்டு போயிடுவாங்க. யார் என்னை காப்பாற்றுவாங்கன்னு நினைக்கிறீங்களோ அவங்க தான் உங்களை என்ன பண்ணுவாங்க, முதல்ல ஏமாத்திட்டு போறவங்களா இருப்பாங்க. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கடைசி காரியம், 7வது காரியம், அந்த எந்த காரியம் நம்மை தேவனை விட்டு நீங்கி விலகி நம்மை காத்திருக்கிறது என்று சொன்னால் 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்கலாமா? 1 தீமோத்தேயு புஸ்தகம் 6ஆம் அதிகாரம் அதனுடைய 6ஆம் வசனத்தை வாசிக்க கேட்போம். போதும் என்ற மனதுடனே கூடிய தேவ பக்தியே மிகுந்த ஆதாயம். ஹல்லேலூயா. கடைசியாக, போதும் என்ற மனம் இல்லாவிட்டால் நமக்கு தேவ பக்தி இருக்கவே இருக்காது. ஹல்லேலூயா. ஒரு சிலருக்கு என்னதான் பண்ணாலும் சரி, என்னதான் காரியம் நடந்தாலும் சரி, என்னதான் நம்முடைய குடும்பத்தில், நம்முடைய வாழ்க்கையில என்ன வந்தாலும் சரி, திருப்தியே இருக்காது, சாட்டிஸ்ஃபேக்ஷனே இருக்காது. ஆண்டவர் எல்லா காரியத்தை செஞ்சாலும் அதுல ஒரு குறை. இன்னைக்கு நாம நிறைய விழுந்து போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? இந்த போதும் என்ற குணம் நமக்கு இல்லாததுனால தான். ஹல்லேலூயா. இந்த உலக ஆராய்ச்சியாளர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆராய்ச்சி செஞ்சாங்களாம். இன்னைக்கு காலையில் ஒரு போதகர் இந்த எடுத்துக்காட்டை சொன்னேன், எனக்கு ரொம்ப பிடிச்சதான காரியம், அதனால உங்களுக்கு நான் சொல்லுகிறேன். இந்த உலக ஆராய்ச்சியாளர்கள்லாம் இந்த மார்ஸ்ல போய் எல்லாம் வாழணும் அப்படின்றதுக்காக ஒரு ஆராய்ச்சி பண்ணிட்டு இருக்கிறாங்க. அதனால அங்க நமக்கு தேவையான ஆக்சிஜன் வேணும் அப்படின்றதுக்காக ஒரு அந்த மார்ஸ் மாதிரியான ஒரு கூடாரத்தை அமைச்சு அதுக்குள்ள என்ன பண்ணாங்களாம், மரங்களை வளர்த்தாங்களாம். அந்த மரமும் அதுக்கு தேவையான உரங்கள், தண்ணீர் எல்லாத்தையும் கொடுத்துருக்குறாங்க. அந்த மரமும் குறிப்பிட்ட அளவுக்கு வளர்ந்த பிறகு என்னாச்சா, கீழே விழுந்துருதான். என்னடா இது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு மரத்தையும் ஆராய்ச்சி பண்ணும்போது அது மாதிரி தான் நடந்து கொண்டே இருந்துச்சான். என்ன ஆச்சு, ஒரு குறிப்பிட்ட உயரத்துக்கு வந்த பிறகு அதால் என்ன பண்ண முடியல, நிலை நிற்க முடியல, விழுந்துருதான். அப்போ ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிச்சாங்களாம், ஏன் இந்த மரம் கீழே விழுந்துருது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது எந்த மரமே என்ன ஆகலையா, வேறு ஊன்றல. என்ன ஆகல,
அந்த வேர் உள்ள போகலை. ஏன் வேர் உள்ள போகலைன்னு சொன்னா, இந்த காத்து உள்ள வராததுனால அந்த மரத்தால என்ன பண்ண முடியலையா, வேர் ஊன்ற முடியாமல் ஒரு குறிப்பிட்ட நாளுக்கு அப்புறம் அந்த மரம் எல்லாம் என்ன ஆகுது, சரிஞ்சு போகிறதா இருக்கிறதா. ஹல்லேலூயா. இதுல இருந்து நம்ம என்ன கற்றுக்கொள்கிறோம் நம்முடைய வாழ்க்கையில் அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் உங்க வாழ்க்கையில நீங்கள் வேரூன்ற வேண்டும் என்று சொன்னால் ஒரு சில காத்துக்கள், புயல்கள், பிரச்சனைகள், போராட்டங்கள், வியாதிகளை கர்த்தர் உங்களுக்கு அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. ஏன்னா நீ அப்பதான் விசுவாசத்துல வளருவ, நீ கிறிஸ்துக்குள்ள அதிகமாய் வேரூன்றி நீ போகணுன்றதுக்காக ஆண்டவர் ஒரு சில காரியங்களை நமக்கு அனுமதிக்கிறவராய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த பிரச்சனையெல்லாம் நீங்க சந்திக்காம ஜாலியா வந்துட்டீங்கன்னு சொன்னா, ஒரு நாள் ஒரு பிரச்சனை வரும் பொழுது நீங்கள் ஆண்டவரை விட்டு வழி விலகி போயிருவீங்க. ஹல்லேலூயா. இன்னைக்கு நிறைய பேர் இயேசு கிறிஸ்துவை தேடாம போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? வழி விலகி போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? பின்மாற்றத்துல போகிறதுக்கு காரணம் என்ன தெரியுமா? ஆண்டவர் அவங்களுக்கு ஒரு சில காரியங்களை அனுமதிச்சிருப்பார். அதை அவர்களால ஏற்றுக்கொள்ள முடியாததுனாலதான் அவங்க அந்த பின்மாற்றத்துக்குள்ள கடந்து போகிறாங்க. எவர்கள் எல்லாம் அந்த பிரச்சனைகளையும் அந்த போராட்டங்களையும் வியாதிகளையும் கர்த்தர் எனக்கு அனுமதிச்சிருக்கிறாருன்னு சொல்லி ஏற்றுக்கொள்ளுகிற இருதயம் உள்ளவர்களோ அவர்கள் தான் வேரூன்றி வளர்ந்து கர்த்தருக்குள் ஒரு நாள் கனி கொடுக்கிறவர்களாய் ஆண்டவர் நிலைநிறுத்த முடியும். ஹல்லேலூயா. இதை கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ பிள்ளைகளே, கர்த்தர் அனுமதிக்கிறதான காரியங்களை உங்க வாழ்க்கையில நீங்க ஏற்றுக்கொள்ளுங்க. நம்புங்க. ஆண்டவர் தான் எனக்கு இதை கொடுத்திருக்கிறார், ஆண்டவர் தான் இதை செஞ்சிருக்கிறார். ஆண்டவர் எல்லாருக்கும் நன்மையே செஞ்சிருக்க முடியாது. ஒரு சில காரியங்களை ஆண்டவர் அனுமதிப்பார். ஏன்னா என் பிள்ளை என்ன பண்ணணும், வேறொன்றணும். ஒரு காலகட்டத்துக்கு பிறகு என் பிள்ளை என்ன பண்ணக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. சமாளிக்க முடியாம என் பிள்ளை என்ன பண்ணிடக்கூடாது, கீழே விழுந்துடக்கூடாது. விசுவாசம் இல்லாமல் கீழே விழுந்துடக்கூடாது. தேவ பயம் இல்லாமல் கீழே விழுந்துடக்கூடாது. அதனால் ஆண்டவருடைய வேறொன்ற ஒரு சில கால சூழ்நிலைகளுக்குள்ள உங்களை கொண்டு போகிறவராக இருக்கிறார். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நீதிமொழிகளின் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் அதனுடைய 8ஆம் வசனம் எப்படியாய் சொல்லுகிறது? நீதிமொழிகள் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம், அநியாயமாய் வந்த அதிக வருமானத்திலும் நியாயமாய் வந்த கொஞ்ச வருமானமே உத்தமம். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. கொஞ்சமா இருக்குதா, ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்க. இல்லையா? அநியாயமா சம்பாதிக்கிறதுனால ஒரு பிரயோஜனம் இல்லை. நீ கொஞ்சத்துல உண்மையாயிரு. அது ஆண்டவர் சொல்ற. உனக்கு வர கொஞ்சத்துல நீ உண்மையாயிரு. கொஞ்சம் வர வருமானத்துல நீ ஆண்டவரே எனக்கு போதும்பா, இதை கொடுத்தீங்களே நன்றின்னு சொல்லுங்க. என் மனைவி இதுதான் சொல்லுவாங்க. எனக்கு நிறைய விஷயங்கள் அவங்க சொல்லி கொடுத்த சொன்னதான காரியங்கள்லாம் என் வாழ்க்கையில் நிறைய அதை நான் அனுபவிச்சிருக்கிறேன். ஒரு சில நாள்லாம் பணம் இல்லாத போது அவங்க சொல்லுகிற காரியம் எது கொடுத்துருக்கிறாரோ அதுக்கு என்ன பண்ணுங்க, சோத்திரம் பண்ணுங்க. அப்போ நம்முடைய வாழ்க்கையிலும் அப்படிதான். நம்ம சோர்ந்து போகிறதுக்கு உண்டு. நானும் சோர்ந்து போயிருக்கிற நாட்கள் உண்டு. அப்போ நமக்குள்ள என்ன வேணும்னா, இந்த போதும் என்ற எண்ணம் ஜனங்களுக்குள்ள வரணும். அந்த எண்ணம் தான் இன்னைக்கு நிறைய பேருக்குள்ள காணப்படாமல் இருக்கிறது. அந்த எண்ணத்தை ஆண்டவர் நமக்குள்ள கொடுக்கிறவரா இருக்கணும். இதே நீதிமொழிகள் புஸ்தகம் 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம் இப்படியா சொல்லுகிறது. 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனம், சஞ்சலத்தோடு கூடிய அதிக பொருளிலும் கர்த்தரை பற்றும் பயத்தோடு கூடிய கொஞ்சம் பொருளே உத்தமம். ஹல்லேலூயா. கொஞ்சம் 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 கொஞ்சத்துல உண்மையாருங்க. என்ன ஆண்டவரே இதை கொடுக்கல அதை கொடுக்கல, என் வருமானம் இவ்வளவுதான் இருக்குது, பஞ்சம் பஞ்சம்னு சொல்லாதீங்க. ஆண்டவரே நீங்க கொஞ்சமா கொடுத்தாலும் அதற்கு நன்றின்னு சொல்லுங்க. இல்லையா? 5 அப்பம் 2 அப்பத்தை வச்சுதான் ஆண்டவர் என்ன பண்ணாரு, 5000க்கு மேலானவர்களை போஷித்தார், நடத்தினார். ஹல்லேலூயா. உங்க கையில இருக்கிற காரியங்களை நீங்க ஆண்டவரோடு போதும் போதும்னு எண்ணத்தோடு இருங்க. அப்படி இல்லைன்னு சொன்னா நீங்க இன்னும் ஆண்டவர் தேடிட்டே இருப்பீங்க. கொடுங்க கொடுங்க கொடுங்கன்னு சொல்லி. இப்போ ஆண்டவர் இதுதான் உனக்கு ஒரு லிமிட்னு வச்சிருக்கும் போது அதுக்கு மீறி கிடைக்கலன்னும் போது நீங்க என்ன பண்ணிடுவீங்க, தேவ பக்தியை விட்டு விலகி போயிடுவீங்க. ஹல்லேலூயா. அப்போ உங்களுக்குள்ள என்ன வேணும், போதும் அப்படின்ற எண்ணம் வேணும். என்ன வேணும், போதுன்ற எண்ணம் நமக்குள்ள மிகவும் அவசியமாய் காணப்படுகிறது.
ஆண்டவர் கொடுத்தாராப்பா, நீங்க கொடுத்ததுக்காக நன்றி. 37ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது. 37ஆம் சங்கீதம் 16ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, அநேக துன்மார்க்கருக்குள்ள செல்வ திரட்சியை பார்க்கிலும் நீதிமானுக்குள்ள கொஞ்சமே நல்லது. நீங்க கொஞ்சமா இருந்து நீங்கள் நீதிமானா வாழணுமா, இல்லை அதிகமாய் கொடுத்துட்டு நீங்கள் தேவனை விட்டு வழி விலகி ஓடுகிறவர்களா இருக்கணுமா என்பதை நீங்கள் நன்றாக ஆராய்ந்து போறங்க. போதும் என்ற மனம் நமக்கு மிகவும் அவசியமாயிருக்கிறது. கடைசியாக ஒரே ஒரு வசனத்தை நாம் வாசித்துட்டு முடிக்கலாம். பிரசங்கியின் புஸ்தகம் அநேக வசனங்கள் உண்டு, அநேக வசனங்களை நான் சொல்ல முடியல. இந்த ஒரு வசனத்தை மாத்திரம் நம்ம வாசித்துட்டு நாம் முடிப்போம். பிரசங்கியின் புஸ்தகம் 5ஆம் அதிகாரம் அதனுடைய 10ஆம் வசனத்தை மாத்திரம் நாம் வாசிப்போம். பணப்பிரியன் பணத்தினால் திருப்தி அடைவதில்லை, செல்வ பிரியன் செல்வ பெருக்கினால் திருப்தி அடைவதில்லை, இதுவும் மாயையே. ஹல்லேலூயா. எனக்கு பணம் நிம்மதி கொடுத்துரும், பொருள் நிம்மதி கொடுத்துரும், செல்வம் எனக்கு நிம்மதி கொடுத்துரும்னா வசனம் சொல்லுதுங்க, பணப்பிரியன் பணத்தினால் நீ திருப்தி அடையவே மாட்ட. எனக்கு 10 கோடி வந்தா என் பிரச்சனை மாறிடும் நீ ஜெபம் பண்ணனா, அந்த 10 கோடி ஆண்டவர் கொடுத்தாலும் அடுத்து 11வது கோடி ஆண்டவர் எனக்கு கொடுங்கன்னு சொல்லி ஜெபம் பண்ணுவீங்க. ஆண்டவரே எனக்கு இந்த இடத்தை மட்டும் வாங்கி கொடுத்துங்க, இந்த வீடை மட்டும் வாங்கி கொடுத்துருங்க அப்படின்னு சொன்னா, ஆண்டவர் கொடுத்தாருன்னு சொன்னா அடுத்து ஆண்டவரே எனக்கு ஒரு வண்டியை கொடுங்கன்னு சொல்லுவீங்க. ஹல்லேலூயா. இதுதான் மனுஷனுடைய இருதயம். பணத்தினால ஒருத்தன் பணத்தின் பிரியனா இருந்தான், அவன் பணத்தினால திருப்தி அடையவே மாட்டான். செல்வத்தினால் இருக்கிறவன் அந்த பிரியன் செல்வத்தினால் திருப்தி அடையவே மாட்டான். அப்ப நமக்கு என்ன திருப்தின்னு சொன்னா, கொஞ்சத்தில் திருப்தி அடைவதே நமக்கு உண்மையான திருப்தி. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நமக்காக வைக்கப்பட்டிருக்கிற காரியம் லூக்கா எழுதின சுவிசேஷ புத்தகம் அதுதான் சொல்லுது. 3ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம், போதும் என்ற மனம் நமக்குள்ள வேணும். இன்னைக்கு தேவ பக்தியை விட்டு வழி விலகி செல்கிறதுக்கு ரொம்ப முக்கியமான காரியம் போதும் அப்படின்ற வாய் கிறிஸ்தவர்களுக்கு வரவே மாட்டேங்குது. கேட்டுக்கொண்டிருக்கிற என் தேவ சனமே, தேவ பக்தி இன்னைக்கு நமக்கு இல்லாமல் போகிறதுக்கு காரணங்கள் என்ன என்பதை ஆண்டவர் உங்களோடு இடைப்பட்டிருக்கிறார். இந்த வசனங்களை நீங்கள் தியானிங்கள், உங்களோடு நீங்கள் பேசுங்க, ஆண்டவரோடு பேசுங்க. ஆண்டவரே, எதினால் நான் எந்த விஷயத்தில் நான் தேவ பக்தியில் குறைவில் நான் இருக்கிறேன்? ஒருவேளை அதிக பேச்சினாலேயோ, இல்லை பண ஆசை பொருள் ஆசையினாலோ, இல்லை உலக ஆசையினாலோ, இல்லை பெருமையினாலோ, இல்லை உலக வேலையினாலோ, உலகத்தினாலோ, இல்லை போதும் என்ற மனம் எனக்குள்ள இல்லாததினாலோ நான் தேவ பக்தியை ஒருவேளை இழந்திருப்பேன் என்று சொன்னால், மறுபடியுமாக இந்த காரியங்களுக்கு நான் என்னை ஒப்பு கொடுத்து நான் மறுபடியுமாக உன் பக்கமாய் திரும்ப நான் ஆசைப்படுகிறேன்னு சொல்லுங்க. ஆண்டவரே, இந்த 7 காரியத்தில் நம்ம இடத்துல ஒன்று இருந்தாலும் தேவ பக்தி அற்றவர்களாய் காணப்படுவோம். ஆனால் தேவ பக்தி உள்ளவர்களாக வாழ வேண்டும் என்று சொல்லி நீங்கள் தீர்மானம் எடுப்பீர்கள் என்று சொன்னால் நித்திய ஜீவனை நாம் பெற்றுக்கொள்வோம். ஹல்லேலூயா. இந்த 7 ஆசீர்வாத இந்த காரியங்களை உங்களுக்கு வேணும் அப்படின்னு சொன்னால் நீங்கள் தேவ பக்தியிலிருந்து விலகி செல்வீங்க. ஆனால் எனக்கு தேவ பக்தி மட்டும் போதும் அப்படின்னு சொல்லி நீங்கள் வாழ்ந்தீங்கன்னு சொன்னால் உங்களை அந்த தேவ பக்தி நித்திய ஜீவனின் பாதையிலே அது கொண்டு செல்லும். தேவ தாமே இந்த வார்த்தைகளை ஆசீர்வதிப்பாராக. நம்ம எல்லாம்